நல்ல சாக்கோ ஸ்டிக் மாதிரி இருக்கிற இந்த ஸ்டிக்கை வச்சு தான் இன்னைக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம். இதை மதுரை சைடு தான் கேப்பன்னு தான் சொல்லுவாங்க. மெட்ராஸ் பக்கம் இருக்கிறவங்களுக்கு இதை கெவுருன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இந்த பேக்கெட்டில் ராகின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ராகி வெர்மிசில்லி இந்த சேமியா வச்சு சூப்பரான டூயல் ரெசிபி பார்க்க போகிறோம். சிங்கிள் ப்ரிப்பரேஷன் பட் ரெண்டு சூப்பரான ரெசிபி, ரெண்டுமே வேற வேற டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்வீட்டான ஒரு சூப்பர் டிஃபன், பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான ஒரு அருமையான வெர்மிசில்லி ரெசிபி. இதுக்காக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இந்த மாதிரி ராகி சேமியாவை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு நல்லா நனைச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்க வேண்டாம், சும்மா நனைச்சு எடுத்தா போதும். ஊற வச்சிட்டோன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். அப்புறம் நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய கேப்ப களி தான் கிண்டுற மாதிரி ஆயிரும். அதனால ஊற வைக்காம ஜஸ்ட் அதை அந்த தண்ணியில் டிப் பண்ணி அப்படியே நம்ம எடுத்துட்டாவே போதும். இட்லி குக்கரில் பண்ணால் 5 மினிட்ஸில் இந்த ரெசிபி ரெடி ஆயிரும். இட்லி கொப்பரையில் வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 7 to 8 மினிட்ஸ் வச்சாவே போதும். நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்து வந்துடும். இந்த மாதிரி நனைச்சு வச்சுருக்கக்கூடிய ராகி குச்சிகளை இந்த மாதிரி இட்லி தட்டில் நான் அடுக்கி வச்சுக்கிறேன். அந்த ஓட்டை இருக்கிற இடத்த எல்லாத்தையும் நல்லா கிளியர் பண்ணிடலாம். அப்போ ஸ்டீம் நல்லா எல்லா பக்கமும் வந்து இந்த குச்சிகள் எல்லாம் அப்படியே பஞ்சு பஞ்சாக வெந்து சூப்பராக ஆயிடும். இது மாதிரி நான் ஒரு 2லேருந்து 3 பிளேட் வரைக்கும் நல்லா ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஸ்டீம் பண்ணி முடிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு இடையில பக்கத்து ஸ்டவ்வில் நம்ம தாளிக்கிறதுக்கான வேலைகளையும் சைட் பை சைடு முடிச்சுட்டே வந்துட்டோன்னா இங்கிட்டு தாளிப்பு ரெடி ஆயிரும், இங்கிட்டு ஸ்டீம் பண்ணி இந்த சேமியாலாம் அழகாக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு நம்ம சூப்பராக மிக்ஸ் பண்ணி 2 ரெசிபியை அட் அ டைத்தில் நம்ம எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு சின்ன வடைச்சட்டி எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூனுக்கு கடுகு மணியும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்புகளையும் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 2 காஞ்ச மிளகாவையும் போட்டு வெங்காயம் நல்லா ஒரு 2 கைக்கு போட்டு அப்படியே மெதுவாக வதக்கிக்கலாம். இது வதங்குற டயத்திலேயே நம்ம உப்பும் சேர்த்துருவோம். சேமியா வந்து உப்பு இல்லாமல் சும்மா பச்சையாக அப்படியே பிளைண்டாக தான் இருக்கும். அதனால இந்த தாளிப்பில் போடுற உப்பு தான் ரொம்பவே சூப்பராக எடுத்து கொடுக்கும். நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு ஒத்த பச்சை மிளகாயை ஒடிச்சு போட்டு இந்த தாளிப்பை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இதுக்கு இடையில தேங்காவை நல்லா பூ போல துருவிக்கிட்டேன் அப்படின்னா காலையில் எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மொத்தம் 3 ரெசிபி, 3க்குமே இந்த தேங்காவுடையது கட்டாயமாக முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். அதனால நான் தேங்காவை நல்லா இந்த மாதிரி போட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் அது உங்கள் சௌகரியம்தான். என்னோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, கேப்பையில் எப்போல்லாம் ரெசிபி செய்கிறாங்களோ அப்போல்லாம் நல்லெண்ணெயை சேர்த்து தான் செய்வாங்க. கேப்பை களியை கிண்டி நடுவில் ஒரு குழியை பறித்து ஒத்தக்கரண்டி நல்லெண்ணெயை நடுவில் ஊற்றி கருப்பட்டியோ மண்டவெள்ளத்தையோ நுணுக்கி போட்டு அந்த நல்லெண்ணெயோடு அந்த வெள்ளத்தை கரைச்சி சேர்த்து பிசைஞ்சு ஊட்டுவாங்க பாருங்கள். அட்டடா, அந்த நல்லெண்ணெய்க்கும் கேப்பைக்கும் அப்படி ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கேப்பை சேமியா இந்த மாதிரி பண்ணால் கூட நல்லெண்ணெயில் போட்டு தேங்காய் சக்கரை போட்டு பிசைஞ்சு ஊட்டி விடுவாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் என்ன டிஃபன் அப்படின்னா இந்த ராகி சேமியாவில் இருக்கக்கூடிய கார சேமியா, அதுக்கப்புறம் ஸ்வீட் சேமியா, கூடவே வந்துட்டு கொண்டக்கடலையில் சூப்பரான ஒரு தாளிப்பு போட்ட சுண்டல். ஸோ இந்த மாதிரி நம்ம செம்மையாக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுக்குறோம். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதை கலந்து விட்டுட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூனை போட்டு அப்படியே ஜம்முன்னு நம்ம பாட்டுக்கு உட்காந்து ரசித்து ருசித்து சாப்பிட்லாம். இதோடைய அடுத்த வெர்ஷன் என்ன அப்படின்னா ஸ்வீட் காம்போ, அது குழந்தைங்களுக்காக. அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் எடுத்து வச்சுருக்கோன்னா, ஆல்ரெடி நல்லா குக் பண்ணி பாயில் பண்ணியிருக்கக்கூடிய ராகி சேமியா, துருவின தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன். ஒரு சில குழந்தைங்களுக்கு கருப்பட்டி அல்லது ஹனி இந்த மாதிரி காம்போ பிடிக்கும், நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணுங்கள். பட் நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த தேங்காயில் இருக்கிற அந்த மாய்ஸ்டரும் அந்த சூடான அந்த கேப்ப சேமியாவில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரான விஷயமும் இந்த சர்க்கரையை அழகாக மெல்ட் பண்ணி கொடுக்கும். கொஞ்சோண்டு நல்லெண்ணையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு கிண்ணத்தில் போட்டு ஸ்பூனை போட்டு குழந்தைங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா கடன்னு ஜாலியாக இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்ருவாங்க. கலரே சும்மா பார்க்குறதுக்கு ஒரு சாக்லேட்டில் செஞ்ச மாதிரி செம்ம கலராக அழகாக இருக்குது. இதில் ரொம்ப ரிச்சான கால்சியம் இருக்குது. விமன்ஸ்லாம் மஸ்ட் ஈட்டுன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப டெலிசியஸான இந்த ஈஸியான ப்ரிப்பரேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned with Metro Madras.